திருச்சிக்கு வருகை தரும் நரேந்திர மோடி கண்டித்து 2 கல்லூரிகளுக்கு முன் அறிவிப்பின்றி விடுமுறை அளிக்கப்பட்டது. இதனால் ஆத்திரமடைந்த மாணவர்கள் ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்சிக்கு வருகை தரும் நரேந்திர மோடி கண்டித்து கடந்த சில நாட்களாகவே பல்வேறு அமைப்பினரும் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் மோடியின் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து திருச்சி மாவட்ட நீதிமன்றம் முன்பாக மனித உரிமை பாதுகாப்பு மையத்தினரும் வழக்கறிஞர்களும் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதேபோல் தபால் நிலையம், பாலக்கரை, மத்திய பேருந்து நிலையம் ஆகிய இடங்களில் மக்கள் கலை இலக்கிய கழகம், பெரியார் திராவிடர் கழகம் உள்ளிட்ட அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து அங்குள்ள தனியார் கல்லூரிக்கு முன் அறிவிப்பின்றி விடுமுறை விடப்பட்டது. இதனை கண்டித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாணவர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களை போலீசார் அப்புறப்படுத்த முயன்றனர். அப்போது மாணவர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. தீவிரவாதி கேடு கிரிமினல்களாக வந்துகிட்டு இருக்காரு. ஆனா அவர் வர்றதுக்காக கல்லூரி மாணவர்களை கேடிகளாகவும் கிரிமினலாகவும் தீவிரவாதிகளும் பயங்கரவாதிகளாகவும் சித்தரிக்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால உடனே மூடப்பட்ட ஜமால் முஹம்மது கல்லூரிகளையும் ஈவிஆர் கல்லூரியையும் உடனடியாக திறக்கணும். இது மாணவர்களுக்கு ஏற்பட்ட அவமானம். அந்த வகையில் மாணவர்கள் எல்லாம் சேர்ந்து போராடிட்டு இருக்கோம். இது இதோட நிக்க போறது கிடையாது. இன்னைக்கு இவர் வராருன்றக்கா கல்லூரி மூடுவோம், நாளைக்கு அவர் வராரு கல்லூரியை மூடுவானா நான் எங்க போறது? மாணவர்கள் படிக்கிறதா வேணாமா? அந்த வகையில் மாணவர்களோட கல்வியை பறிக்கக்கூடிய இந்த அரசாங்கத்தோட நடவடிக்கையை வன்மையா கண்டிக்கிறோம். இதுக்கு யாரு காரணம்ன்றது எங்களுக்கு தெரியலங்க. இதேபோன்று சட்டக்கல்லூரி மாணவர்கள் மாவட்ட நீதிமன்ற வளாகம் எதிரில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மோடியின் உருவபொம்மை எரிக்க முயன்ற போது போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தினர். பின்னர் மோடியின் உருவப்படத்தை எரித்துவிட்டு மாணவர்கள் கலைந்து சென்றனர்.